எழும்பூரில் இருக்கக்கூடிய மேயர் ராஜரத்னம் விளையாட்டரங்கத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் குதுப்தீன் அவர்களிடம் பேசலாம். அங்கு பொதுமக்களுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது, கடைகள் அலுவலகங்கள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்குகின்றன, அது குறித்து என்ன தகவல் வச்சிருக்கிறீங்க, அது குறித்து சொல்லுங்க குதுப்தீன். முதலமைச்சரினுடைய உடல்நிலை குறித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் ஜெயலலிதா என்பவர் ஒரு தனிநபர் கிடையாது. ஏற்கனவே அவர் பிரபலமான கோடிக்கணக்கான மக்களினுடைய அபிமானம் பெற்ற சினிமா நடிகை. இரண்டாவதாக ஒரு மிகப்பெரிய மாநில கட்சியினுடைய தலைவர். மூன்றாவதாக மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதல்வர். நான்காவதாக இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக ஒப்பிடக்கூடிய முன்மாதிரியான ஒரு பெண் முதல்வர். இதனால் அவர் மீதான அபிமானம் கோடிக்கணக்கான மக்களிடம் இருப்பதால் அவருடைய உடல்நிலை குறித்த எந்த ஒரு விஷயமும் உடனடியாக பதற்றம் கொள்ள செய்கிறது. சமூக வலைத்தளங்களில் உட்பட எல்லா விதத்திலேயுமே தவறான தகவல் பரப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அவர் சிகிச்சைக்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதலே அவருடைய உடல்நிலை குறித்த வதந்திகள் பரவியது. உடனடியாக சென்னை காவல்துறையினர் தீவிரமாக செயல்பட்டு வதந்திகளை பரப்புவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தனர். இந்நிலையில் நேற்று மாலை திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியானவுடன் மீண்டும் ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பித்தது அவருடைய உடல்நிலை குறித்த வதந்திகள். இரண்டு விஷயங்களை காவல்துறையினர் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஒன்று, இதுபோன்ற அவருடைய உடல்நிலை குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் வரும்பொழுது ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வது. இரண்டாவது, தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சையினுடைய முடிவில் அதனுடைய பலன் குறித்த அறிவிப்பு வெளியாகும் போது ஏற்படக்கூடிய அசாதாரண சூழலையும் கையாள்வது எப்படி என்ற அடிப்படையில் நேற்று இரவிலிருந்து சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள காவல்துறையினர் பணிக்கு ஒட்டுமொத்தமாக முழுமையாக திரும்பியிருக்கின்றனர். யாருக்குமே விடுப்பு கொடுக்கவில்லை. இவர்களுடைய தற்போதைய பணி என்னவென்றால், பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நடைபெற்றுவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றனர். அதே போல சமூக விரோதிகள் இந்த அசாதாரண சூழலை பயன்படுத்தி கொண்டு ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகளில் ஈடுபட்டு சட்டம் ஒழுங்கை பாதிப்படை செய்துவிடக்கூடாது என்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றனர். இன்னொரு விதத்திலேயும் நாம் இவர்களுடைய பணி, காவல்துறையினுடைய பாதுகாப்பு பணிகளை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இப்படி பாதுகாப்பு அதிகப்படுத்துவதாலேயே பொதுமக்கள் பதற்றமடையக்கூடாது என்பதிலும் காவல்துறையினர் ரொம்ப கவனமாக இருக்கின்றனர். இந்த பலப்படுத்தக்கூடிய பாதுகாப்பு என்பது சமூக விரோதிகளுக்கு விடப்படக்கூடிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர பொதுமக்கள் தங்களுடைய சாதாரண வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை சகஜமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பாதுகாப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றனர். எந்த ஒரு அசாதாரண சூழல், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவந்தாலும், விரும்பக்கூடிய அல்லது விரும்பத்தகாத எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் அதனை முழுமையாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படாமல் கையாள்வதற்கான தயாரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நேற்று மாலை முதலே போலீசார் மனதளவில் தயாராகிவிட்டனர். அந்த நடவடிக்கைகளை தான் இப்பொழுது பார்க்க முடிகிறது. ஆவடி, பட்டாளம், பற்றவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டிருந்த ஆயுதப்படையினர் இங்கிருந்தும் அதேபோல் பரங்கிமலை பகுதியிலிருந்தும் முழுவதுமாக நகரில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏறக்குறைய 18,000 20,000 போலீசார் நகர் முழுவதும் தங்களுடைய பாதுகாப்பை உன்னிப்பாக பொதுமக்களுடைய பாதுகாப்பை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். எல்லாமே இங்கு சென்னையை பொறுத்தவரை, தமிழ்நாடை பொறுத்தவரை பேருந்துகள் இயக்கப்படுவது முதல் பள்ளி கல்லூரிகள் இயங்குவது வரை எல்லாமே இயல்பாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு அசாதாரண சூழலும் இதுவரை நிலவவில்லை. பொதுமக்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதில் காவல்துறையினர் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றனர். இருப்பினும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தொடர்ந்தும் ஏற்படக்கூடிய பதற்றங்களை தவிர்ப்பதற்கும் அசாதாரண சூழலை கையாள்வதற்குமான முன்னேற்பாடுகளில் தான் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சுகிதா. குதுப்தீன், சமூக வலைதளங்களை கண்காணிப்பதற்கு அல்லது சைபர் கிரைம் பிரிவு ஏதாவது அது குறித்த ஏற்பாடுகள் செய்திருப்பது குறித்து சொல்லுங்க. வதந்திகள் பரப்பாமல் இருக்க என்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பொதுவாகவே சமூக வலைதளங்கள் மூலமாக சமூக அமைதியை கெடுக்கக்கூடிய தகவல்களை பரப்புவர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வலுவான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். குறிப்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்பு சமூக வலைதளங்கள் மூலமாக தேவையற்ற அதிகாரப்பூர்வமில்லாத வதந்திகளை பரப்புவர்கள் கண்காணிக்கப்பட்டு, எல்லா மாவட்டங்களிலும் கண்காணிக்கப்பட்டு அவர்களை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதிலும் துரிதமாக தமிழக காவல்துறையினர் செயல்பட்டு வருகின்றனர். இதற்காக தமிழக போலீசார் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வருகின்றனர். நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தகவல் என்னவென்றால், முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து வரக்கூடிய எந்த அதிகாரப்பூர்வமற்ற தகவலையும் பொதுமக்கள் நம்ப வேண்டாம். அந்த தகவல்களை சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம். அப்படி வரக்கூடிய தகவல்களை சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் என்று வெளிப்படையாக போலீசார் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உன்னிப்பான கவனத்தையும் போலீசார் செலுத்தி வருகின்றனர். முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து எந்த ஒரு தகவலுமே அதிகாரப்பூர்வமாக
அதிகாரப்பூர்வமாக அப்போலோ மருத்துவமனையில் இருந்து வந்தால் மட்டுமே அதனை வாசிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுகிதா.